Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. உங்களுக்கு நம்மளோட பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் ஒரு கோர்ஸ் போயிருந்து பழகிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த கோர்ஸை பை பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் அதிலேயே கண்டினியூ பண்ணுங்கள். வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்ட்ரொடக்ஷன் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபுல்லாக கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நல்லா வந்து என்னென்னவெல்லாம் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்குன்றத பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அடுத்து வந்து இண்டிகேட்டர் சோர்ஸ் கோட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது, ஃபுல் ஃப்ளெஜாக இன்னும் முடியலை. ஓகேங்களா? ஸோ எனக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணுறேங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஆட் ஆன் மாதிரி. ஓகேங்களா? எனக்கு என்னென்னலாம் தேவையோ என்னோடய ட்ரேடிங் வந்து நான் வந்து என்னோடய அனாலிசிஸை கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு அதுவே அனலைஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அது இன்னும் ஃபுல் ஃப்ளெஜாக முடியல. ஓகேங்களா? ஸோ இது முடிய டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம கோல்டு வந்து ரிவர்சல் கொடுத்துருந்தோம். அந்த எக்ஸாக்ட் ஜோன்லேருந்து PRZ 2ல் வந்து டேக் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா பறந்துட்டான் மார்க்கெட் மேலே. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நல்லாவே மேலே பறந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து இருந்தது. ஸோ இதில் வந்து நான் வந்து ABCD வந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜாக கிடச்சிருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக். ஓகேங்களா? ஸோ நான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் எவ்ரி என்ட்ரியில் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் பயாஸ் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட டார்கெட் ரேஞ்ச் வந்து 1:2, 1:2.5, 1:3. ஓகேங்களா? மினிமம் 1:1.5லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து SL வந்து ட்ரையல் பண்ணிட்டே வருவோம். ஈச் 1. ஓகேங்களா? ஒவ்வொரு 1 டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமும் நம்ம வந்து ட்ரையல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு டார்கெட் 1:1.5 அடித்ததுக்கப்புறம் தான் நம்ம டார்கெட் வந்து SL வந்து ட்ரையல் பண்ணணும். ஓகேங்களா? அந்த வரைக்கும் ட்ரையல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இல்லாட்டி உங்களுக்கு பிரேக் ஈவன் ஆயிரும். ஓகேங்களா? எப்பவுமே ட்ரையல் பண்ணும்போது நீங்கள் பிரேக் ஈவனில் போகிறதுக்கு பதிலாக எப்பவுமே ஒரு 10 பாயிண்ட்ஸ் முன்னாடி போடுங்க. ஓகேங்களா? நீங்கள் வச்சுருக்கிறதுல ஒரு லாஸும் இல்லாமல் கெயின் இல்லாமல் ஒரு ஸ்மால் லாஸில் ஸ்மால் ப்ராஃபிட்டில் வந்து இருக்க மாதிரி நீங்கள் வந்து ட்ரையல் பண்ண SL. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லா டைமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்குமானா கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஈக்குவலான க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பாயிண்டில் தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பாயிண்டில் நம்ம என்ட்ரி போடும்போது அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் வரும்போது மார்க்கெட் வந்து நம்ம அதில் ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அதில் எடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 1 ஹவரில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டிபி எங்கே வைக்கலாம்னா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சப்ளை ஜோன் இல்லை டிமாண்ட் ஜோன் இருக்குன்னா நீங்கள் அதை டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த FEG வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் இதுக்கு டார்கெட் பண்ணேன்னா வந்து இதுக்கு டார்கெட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக இந்த டார்கெட் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக ஹிட் அடித்தான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா FEG டேப் பண்ணோன்னே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 1:3.5 வரைக்கும் கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ இதில் SL வந்து நான் அவ்வளோ தூரம் போட்டேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பட் நான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலோட SLோட முடிச்சிட்டேன். ஓகேங்களா? சின்னது. ஸோ பட் ஆனால் வந்து ஆக்சுவல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 2 கேண்டிலோட ஹை வரைக்கும் ஹையோ ஆர் லோ அதுக்கு வரைக்கும் தான் நீங்கள் SL வைக்கணும். பட் ஆஃப்டர் ட்ரையல் நீங்கள் வந்து அதை முடிவு பண்ணிக்கலாம் உங்களோட ரிஸ்க் ரிவார்டுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து முடிவு பண்ணுறதை பொறுத்தா இருக்குது. உங்களுக்கு வந்து கீ கன்ஃபர்மேஷன் நல்லா தெரியும். இங்கேருந்து மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் இதுக்கு மேலே போகாதுன்னு தோணுச்சுன்னா யூ கேன் ட்ரையல் இட். ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த FEG டேப் பண்ணோடனே மறுபடியும் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக். ஓகேங்களா? ஸோ சேம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாயிண்ட் வந்திருக்கான். மார்க்கெட் இங்கே டேக் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அங்கே டேக் ஆனே பாருங்கள் SL இதுக்கு கீழே இந்த 2 லோவுக்கு கீழே 2 கேண்டிலோட லோவுக்கு கீழே. ஓகேங்களா? ஸோ 2 கேண்டிலோட லோவுக்கு கீழே வச்சிடறோம். ஓகேங்களா? ஸோ டிபி பாருங்கள், டிபி எங்கே வைப்போம்? ஓகேங்களா? ஸோ டிபி வந்து பார்த்திங்கன்னா பறக்கிறான். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 1:15க்கு மேலே போயிட்டான். ஓகேங்களா? ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்தளவு நமக்கு வந்து 1:5 இனஃப் மேக்ஸிமம். ஓகேங்களா? நீங்கள் அதையே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ட்ரையல் பண்ணுறாப்புல இருந்தால் ஃபுல்லாக ட்ரையல் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அது உங்களோட ஒப்பீனியன். நீங்கள் வந்து ஐ திங்க் ஒரு 80% ஆஃப் உங்களோட குவான்டிட்டியை புக் பண்ணிட்டு 1:3 இல்லாட்டி 4ல் ரிமைனிங் இருக்கக்கூடிய 20% வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ட்ரையல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். எங்கே வேணால் போகலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் போகிற வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான ப்ராஃபிட்டோட இது வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ நான் வந்து எதை டார்கெட் பண்ணேன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு FEG ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்விங் ஹை. ஓகேங்களா? ஸோ ஸ்விங் ஹை டார்கெட் பண்ணும்போது எனக்கு ஸ்விங் ஹை வந்து டேக் ஆகிட்டான். ஓகேங்களா? ஸோ அந்த லிக்விடிட்டியும் எனக்கு பெட்டராக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து SL சின்னது,
டார்கெட் வந்து ஆல்ரெடி பெருசாக அடிச்சிருச்சு நமக்கு ஓகேங்களா. வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிபி ஹிட் பண்ணிட்டான் ஓகேங்களா. ஒரு 5-10 கேண்டில்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிச்சிடும் கிட்டத்தட்ட 1 hour 1.5 hours. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் கன்ஃபார்ம். ஏன்னா வந்து நம்ம எடுக்கிறதே ஹையர் டைம் ஃப்ரேமில் இருந்தால் சூஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அந்த கீ லெவல்லேருந்து எடுக்கும்போது நமக்கான டியூரேஷனும் மினிமம் அட்லீஸ்ட் 1 hour வரும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் இது வந்து ஸ்கேல்பிங் மெத்தடில் நீங்கள் போக முடியாது. ஸ்கேல்ப் பண்ணலாம் எப்போனா வந்து 1 minute இதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். பட் மோர் அக்ரெசிவ், மோர் வைலண்ட் அண்ட் மோர் ரிஸ்கி ஓகேங்களா. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு எகெயின் அண்ட் எகெயின் ஓகேங்களா. ஸோ இங்கே நான் ஒன்று கிடைக்கிது பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலோட ரொம்ப எங்கல்ஃப் பண்ணி வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேக் ஆகிட்டான். லைட் டேகு தான் அங்கே பாருங்கள், சின்ன டேகு தான். நம்ம என்ட்ரி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே என்ட்ரி போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ எஸ்எல் எங்கே, எஸ்எல் வந்து சின்னதான் ஓகேங்களா. ஸோ இந்த ஹைக்கு மேலே ஓகேங்களா. ஸோ பாருங்கள் டிபி கிட் ஆல்மோஸ்ட் 1:10 கிடைக்கும் மக்களே. ஏன்னா இப்போ வந்து நியூஸ் மோர் வைலண்ட் ஓகேங்களா. அதனால் மார்க்கெட் வந்து மோர் வைலண்ட்டாக ரியாக்ட் ஆகும். இதேமாதிரி எல்லா டைமும் கிடைக்குமானா கிடைக்காது ஓகேங்களா. ஸோ நமக்கு தேவை 1:2-3 ஓகேங்களா. இனஃப் டு புக் ஓகேங்களா. இது வந்து நீங்கள் மோர் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. இதோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அக்யூரசி எவ்வளோ அப்படின்னா வந்து நான் இது வரைக்கும் நான் பேக் டெஸ்ட் பண்ணது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்லாட் மீன்ஸ் ஐ திங்க் 4 days ஆல்மோஸ்ட் 40 trades பக்கமாக பேக் டெஸ்ட் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதாக கிடச்சிது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 trade எஸ்எல் அடிச்சிருக்கேன். 5 trade எஸ்எல் அடிச்சது ஓகேங்களா. ஸோ எஸ்எல்னால் பர்ஃபெக்ட் எஸ்எல், நாட் பிரேக் ஈவன் ஓகேங்களா. நான் பிரேக் ஈவன் அதுக்கெல்லாம் பேக் டெஸ்ட்டுக்கெல்லாம் பிரேக் ஈவன் ட்ரைல் பண்ண மாட்டேன் ஓகேங்களா. ஸோ பர்ஃபெக்ட் எஸ்எல்லே அடிச்சது ஓகேங்களா. ஸோ இப்போ ஈவன் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே இதை வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கை வந்து யூஸ் பண்ணவும் முடியாது ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலை விட செகண்ட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் என்கல்ஃப் ஆர் க்ளோஸ் எபோவ் இட் ஓகேங்களா. அதோட க்ளோசிங் பாயிண்ட்டுக்கு இல்லாட்டி ஓப்பனிங் பாயிண்ட்டுக்கு மேலே இதை க்ளோஸ் வச்சுட்டாலே போதும் ஓகேங்களா. அட்லீஸ்ட் 50% மேலேனாச்சும் அந்த பாடி வந்து அந்த பாடியை ஓவர் ஷேட் பண்ணிடணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு அந்த கேண்டில் வந்து நீங்கள் வேலிடாக எடுத்துக்க முடியாது ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன்னா வந்து அது கீ ரிவர்சல் ஜோனில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கூடாது ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்மளோட க்ரைட்டீரியாவை அது மீட் பண்ணலை. நம்ம மீட் பண்ணால் மட்டும்தான் எடுக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் என்ட்ரி ஜோன் வரும்போது அந்த 1 hour நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சோம் ஓகேங்களா. ஸோ இது எஸ்எல்ங்க இந்த ஹைக்கு மேலே ஓகேங்களா. டார்கெட்டுங்க, டார்கெட் ஆல்மோஸ்ட் டிபி ஹிட் ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் 5-7 உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். அவன் வந்து கீழே போயிட்டே இருக்கான் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இப்போ மல்டிபிள் என்ட்ரிஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதே ட்ரேடில் ஓகேங்களா. ஸோ டைரெக்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகேங்களா, நீங்கள் அதுவும் வந்து கீ லெவல்ஸில் மட்டும் டார்கெட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எந்த ட்ரேடும் வந்து எஸ்எல் அடிக்காது மேக்ஸிமம் ஓகேங்களா. இன் கேஸ் ஆஃப் எனி நியூஸ் இன்கமிங்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் எஸ்எல் அடிக்கும். அதை வந்து நான் இப்போவும் சொல்கிறேன், எல்லா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எல்லா நாளையும் எல்லா டைமும் ஒர்க் ஆகாது ஓகேங்களா. மேனிப்புலேஷன் இங்கே கன்ஃபார்ம் இருக்கும். யார் அந்த மேனிப்புலேட்டர்னால் இருக்கான் நம்ம ட்ரம்ப்பு ஓகேங்களா. ஸோ அந்த பையெல்லாம் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போகிறான். அவன் வந்து கேம்லிங் பண்ணிருக்கான். ஸோ ஹீ வில் ஃபேஸ் ஆஃப்டர் ஹிஸ் டென்யூர் ஓகேங்களா. ஸோ நான் டென்யூர் முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ் ஃபேமிலி கோயிங் டு ஜெயில்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணி சம்பாரிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ ஹி வில் ஃபேஸ், பட் வி ஹேவ் டு வெயிட். ஏன்னா இந்தியா மாதிரி கிடையாது அமெரிக்கா. ஸோ அதனால் இந்தியா குத்தம் சொல்கிறேன்னு கிடையாது, குத்தம் தான் சொல்கிறேன். ஏன்னா இதே நம்ம கண்ட்ரியாக இருந்தால் தப்பிச்சிருவாங்க, சிம்பிள் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒன்று ஓகேங்களா. கரெக்டாக வந்து டிபி அடிச்சிட்டான் ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ட்ரேட்ஸும் பர்ஃபெக்டாக அமையும். நம்ம அனலைஸ் பண்ணக்கூடியதை பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு கேண்டில் செகண்ட் கேண்டிலை பொறுத்தா இருக்குது. அதோட ஹைஸ் அண்ட் லோஸ் ஃபேட் இப்போவும் சொல்கிறேன் நான், இதில் எல்லாத்துலேயுமே லோஸ் இருக்குது, ஹைஸ் இருக்குது. பட் ஃபேடாக இருக்குது, அதாவது ஃபேட் பாட்டம் ஃபேட் டாப் அந்த மாதிரி நான் வந்து எடுக்கலை. எனக்கு நான் அதை வந்து நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இன்னும் எனக்கு அது எஸ்எல் எங்கே வைப்பேன் ஓகேங்களா. ஸோ அட்லீஸ்ட் 1 கேண்டில்னாச்சும் ஒரு லோ இல்லாட்டி ஹை இருக்கணும், ஒரு அந்த இதை வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் எஸ்எல்லுக்காக. இல்லைன்னா நான் எங்கே வைக்கிறது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அதாவது எனக்கு எஸ்எல் இதான்னு தெரியாதனால நான் அதை வந்து டார்கெட் பண்ண மாட்டேன். அதை வந்து நான் முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் எல்லாம் கீஸ் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது ஓகேங்களா. எடுத்திங்கன்னா வந்து எஸ்எல் போட்டுரும் ஓகேங்களா. ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இது இன்சைடு ஓகேங்களா. ஸோ இன்சைடில் இங்கே ஒரு இது கிடைக்கிது ஓகேங்களா. ஸோ இந்த இது ஸோ இதில் நான் இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன் ஓகே. இங்கே பாருங்கள். ஸோ இதானவா. ஸோ நம்மளோட எஸ்எல் வந்து இந்த ஹைக்கு மேலே ஓகேங்களா. டிபி வந்து
நமக்கு 1:2 டார்கெட் பண்ணுவோமா? எஸ், அட்லீஸ்ட் 1:2 ஹிட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் முன்னாடி சொல்லியிருந்ததோட இப்போ என்னென்ன அலைன் பண்ணோன்னா கேண்டில்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேண்டிலை விட செகண்ட் கேண்டில் பெட்டராக இருக்கணும். ஒரு ஹேமரோ இல்லை இன்வெர்டட் ஹேமர் மாதிரியோ இருந்தால் எடுக்கக்கூடாது. வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் கேண்டில். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எல்ஸ் நெக்ஸ்ட் செட்டப். ஓகேங்களா? அண்ட் தென் நீங்கள் வந்து பயாஸை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸை பேஸ் பண்ணி அது வந்து அதாவது நீங்கள் ஒரு கீ லெவலில் வந்து இந்த செட்டப் கிடச்சிதுன்னா நீங்கள் என்ட்ரி போனீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்குது, இன்னும் பெட்டராக இருக்குது, ரிஸ்க் ரிவார்டு பெட்டராக இருக்குது. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள்.